எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா. இன்றைக்கி வந்து சண்டே காலையிலேயே பார்த்திங்கன்னா தோரணமலை கிளம்பியாச்சு. போன தைப்பூசத்தன்னைக்கு கோயிலுக்கு போனது, அதுக்கப்புறம் அப்படியே கேப் ஆகிப்போச்சு. பாப்பா 10th, அவளுக்கு சண்டே ஸ்கூலு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாங்களும் கோயில் பக்கமே போகலை. கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டோன்னே போகணுன்னு நினச்சோம். அதுவும் ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு பிளானில் அப்படியே மாறி போயிடுது. தடங்கள் மாதிரியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இந்த வாரம் எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டோம். பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. சரி, அவங்க காரணம் அப்படியே இருக்கட்டும், நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு கிளம்பி வந்துட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா தோரணமலை வந்தாச்சு. கோயிலில் பார்த்திங்கன்னா நிறையா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. மேலே வந்து மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நிறையா வீடியோஸ்லாம் உள்ளே வந்து இப்போ கோயில் உள்ளே எடுக்கிறதுக்கு வந்து அலோட் பண்ணுறதில்ல. அதனால் சரி லைட்டாக காமிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருந்தேன் கோயிலில். மற்றபடியெல்லாம் எதுவுமே எடுக்கலை. கோயிலில் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. நான் எப்போவும் பொங்கல், அதாவது தோரணமலையில் வந்து பொங்கல் கொடுப்பாங்க காலையில் டிஃபனுக்கு, சூப்பராக இருக்கும். அதை நினச்சிட்டு போனேன். அது காலியாகி கடைசியில் சாம்பார் சாதம் கொடுத்துருந்தாங்க. சரி, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே வந்தால் இந்த குரங்கு காமிச்சேன் இல்லையா, அந்த குரங்கு வந்து அப்பப்போ, அதாவது ஒரு சீசனுக்கு வரும். மற்ற நேரங்கள்லாம் நம்ம நார்மலாக பார்ப்பாலும் அந்த குரங்கு நிற்கும். இந்த முகத்தில் வந்து அந்த ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிற குரங்கு வந்து எப்போவாது வரும். இது வால் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீளமாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய குரங்காகவும் இருக்கும். அது இருந்தது. அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே மேலே ஏறிட்டோம். நல்லா வெயில். இந்த வெயில் டயத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வர்றது தான் நல்லது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஏறும்போதே நல்ல வெயில் தான். நாங்கள் அப்படியே ஏறி கோயிலுக்கு போயாச்சு. எவ்வளோ அந்த கோயிலுக்கு ஏறுறது எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, மேலே கோயிலில் வந்து சொனை இருக்கும். அந்த சொனையில் போய் எப்போ 3 வழி தண்ணி ஊற்றிப்போம் மேலே. அந்த தண்ணி ஊற்றினோம்னா நம்ம அது வரைக்கும் அந்த டயர்டும், அதுக்கு மேலே நடக்க போகிறதுமே பார்த்திங்கன்னா டயர்டே தெரியாது. அவ்வளோ ஃப்ரெஷ் ஆயிரும். நம்ம கோயிலுக்கு போகணும்னா நம்ம மேலே இருக்க ட்ரெஸ் எல்லாமே நல்லா காஞ்சிரும். அப்படியே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு என்னவோ இந்த மண்டபத்தை விட நம்ம ஃபஸ்ட்டு அந்த பழைய கோவில் தான் அழகு. மேலே முருகர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை இருக்கும். அங்கே பத்திரகாளியம்மன் கோயில் இதுதான் இருக்கும். அந்த அழகு வந்து நீங்கள் எவ்வளோ பில்டிங் கட்டினாலும் சரி அந்த அழகு வராது. இருந்தாலும் அதை வந்து நான் தோரணமலையில் எப்போவுமே அதை மிஸ் பண்ணுவேன். இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல, மாற்றங்கள் வந்து மாறித்தாகும். அப்படியே சாமி கும்பிட்டு கீழே வந்தாச்சு. வந்ததுமே வந்து கண்ணாடி விலையில் வந்து கொஞ்சம் நிறைய உடஞ்சி மொத்தமாக அப்படி செட்டாகவே இல்லை. அதனால் சரி கொஞ்சம் வளையல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரேட்டு கூட கொஞ்சம் கம்மி தான். நான் உங்களுக்கு வந்து இன்னொரு ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி. கொஞ்சம் கிளிப்பும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி பேரனுக்கு வந்து பிறந்த நாள் இன்றைக்கி, பெரியண்ணி பேரனுக்கு. அதுக்காக வந்தாச்சு. அதுக்காக சீக்கிரமாக வரலான்னு போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போவுமே நினச்சிருந்தோம் கோயிலுக்கு சீக்கிரமாக போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கரெக்ட் டயத்துக்கு வந்தாச்சு. நம்ம வரும்போது தான் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க வீட்டில் இருந்ததுனால போய் அவங்களையும் கூட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம். வந்ததுமே பார்த்திங்கன்னா பர்த்டே பேபி ஒரே அழுக. அந்த தூக்கத்துக்கும் கூட்டத்தை பார்த்தோன்னே எல்லாரையும் பார்த்தோன்னே அழுதுகிட்டே இருந்தான். அப்படியே அவனை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு அப்புறமா தான் எழுப்பி கிளம்ப வச்சோம். கிளம்ப வைக்கும் போதுமே அழுதுகிட்டே தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டார். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு, ஒரு பேர் வந்து ஐஸ்வர்யா. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக இவ தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. சாக்லேட் தரேன் வரியா அப்படின்னா போதும் உடனே வந்துக்கிட்டே இருந்தா. நல்லா ஒரு குட்டி பொண்ணு, சூப்பராக இருந்தது. அப்படியே கேக் வெட்ட போயிட்டோம். கேக்கெல்லாம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா அவன் அந்த கேக் வெட்டுற டைம் மட்டும்தான் கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருந்தான். அதுக்கப்புறம் உடனே எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கமே பார்த்திங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால் நாங்கள் ஒரு 2-3 ஃபேமிலி தான் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அவனை அழுகையெல்லாம் சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு பையன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த கட் அவுட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதோட அவனோட ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து இப்போது லாஸ்ட்டு 12வது மாதம் வரைக்கும் உள்ள ஃபோட்டோஸ்லாம் இருந்து அரேஞ்ச் பண்ணி கட் அவுட் ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே கேக் வெட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நிறையா வேற இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க. மத்தியானத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி வந்து வீட்டில் வச்சு செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. அப்புறம் கடையில் வாங்கலாமா வீட்டில் செய்யலாமா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கடையில் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தவொன்னே அன்றைக்கி கடையிலே ஆர்டர் பண்ணிட்டோம். ஹரி பிரியாணி, சாம்பார் வடகரை ஹரி பிரியாணி எங்கள் ஏரியா பக்கத்தில். அது வந்து பவுர் சத்திரத்துலேயே ஒரு பிரான்ச் இருக்குது. அங்கே ஆர்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு எத்தனை பேருக்குன்னு சொல்கிறோமோ அத்தனை பேருக்கு வந்து வீட்டில் கொண்டாந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நாங்கள் வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்தது உண்மையிலே பிரியாணி. அப்புறம் அது கூட அந்த வெங்காய ரைத்தா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கத்திரிக்காய் கிரேவி மணி கொண்டு கொடுத்துருந்தாங்க. கூடவே பிரெட் அல்வாவும் கொடுத்துருந்தாங்க. இங்கே அண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் வச்சுருந்தாங்க, பால் பாயாசம். எல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் பரிமாறிட்டு அப்புறம் நாங்களும் எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதில் கொஞ்சம் பேர் வெஜ்ஜு இருந்தாங்க. வெஜ்ஜுக்கும் சாப்பாடு வந்து வெளியவே வாங்கிட்டோம்.
நல்லா சூப்பராக இருந்தது. ஒரு சிக்கன் 65 சூப்பராக. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், முட்டையும் கொடுத்துருந்தாங்க, அதை மறந்துட்டேன். முட்டையும் வச்சு சாப்பிட்டுட்டோம். சிக்கன் 65 இருந்ததுன்னா செம்ம சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களாம் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பாப்பாலாம் இங்கே வீட்டில் இருக்கும்போதே சிக்கன் 65 இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு குரூப்பு. அது சாம்பார். கோயிலுக்கு போனோம், பங்குனி உத்திரம் வருதுல்ல, இப்போ நாளை புதன்கிழமை எங்களுக்கு வந்து பங்குனி உத்திரம். இது வந்து தென் மாநிலங்களில், அதாவது தென் மாநிலங்கள்ங்கிறத விட மதுரையில் கூட அந்த அளவுக்கு லீவ்லாம் விட மாட்டேங்கிறாங்க. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பங்குனி உத்திரத்துக்கு வந்து லீவ் விடுவாங்க. லோக்கல் ஹாலிடே இருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கே வந்து நாங்கள் வந்து அந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு ஐயனார் கோயிலுக்கு போவோம். எங்களோட குலதெய்வ கோயில்களுக்கு வந்து எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே ரோட்லேயே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாம் அவங்கவுங்க கோயில், பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போவாங்க, தூரமாக இருக்கவங்க வேன் பிடிச்சி இந்த மணிக்கெல்லாம் போவாங்க. நாங்களும் ஒரு கோயிலுக்கு போகலான் இருக்கோம். அது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் இல்லை வீடியோவில் சொல்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கெஸ்ட்லாம் கிளம்புனோன்னா நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். அப்படியே தெருவில் ஐஸ் வந்தது, ஆளுக்கு ஒரு ஐஸும் வாங்கியாச்சு. பர்த்டே பேபிக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதனால் நானே ஊட்டி விட்டேன். நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து இதை விட நம்ம பிரெட் அல்வா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து கொடுத்தேன், அதான் அவனுக்கு பிடிச்சிருந்தது. அப்புறமும் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் போய் கொஞ்சம் பிரெட் அல்வாவும் கொடுத்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அது வந்து நிறையா சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால் பேபி ஃபுட்டே கொடுத்தோம். நல்லா சாப்பிட்டான். அப்போ தான் கொஞ்சம் அழாமல் இருந்தான். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே அழுக, ஃபோட்டோஸே நிறைய எடுக்கவே இல்லை எல்லாருக்கூடையுமே அவன். அப்புறம் ஐஸ் குடிச்சிட்டு அப்படி ஐஸ் சாப்பிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கிண்டல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டூர் போகலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். ஆனால் அந்த போர் நடக்கலையா, அதனால் வெளியே போகிறது எப்படியே அப்படின்னு பிளானில் இப்போதைக்கு. இப்போ போனோம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக சமாளிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா மே மாதம், அதாவது ஏப்ரல் லாஸ்ட்டு கிளம்புற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம். பார்க்கலாம் அந்த டூர் சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னுட்டு. கடைசி பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அவ்வளோ வேலையும் ஃபுல்லாக கடந்த பாத்திரம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு பிள்ளைங்கள்லாம் கழுவுனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து நிறைய மிச்சம் இருந்தது. நிறைய பேர் முட்டை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, முட்டை எக்ஸ்ட்ராவும் இருந்தது. அதையெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். அதுவும் சூப்பராக இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டாச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு டீயும் குடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கொஞ்சம் பிரியாணி இருந்தது, அதையும் பார்சல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்தது இந்த விருந்து. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி